வார பலம் பலம் வரும் உலகம். சாதனைகள் பற்றி பேசுகிறோம், ஆனால் நன்மை செய்வதில் சாதனைகள் செய்கின்றவர்களை பற்றி நாம் கண்டுகொள்வதில்லை. அத்தகைய ஒருவரை பற்றிய கதைதான் இது. காத்தான்குடி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் முகமது இஸ்மாயில் தாரிக். 44 வயதுடைய குறித்த நபர் தனது வாழ்நாளில் இதுவரை 3000 ஜனாசாக்களில் இறுதி மரணச் சடங்குகளில் கலந்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா? சாதாரணமாக ஒருவருடைய ஜனாசாவில் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்வதென்பதே நம்மவர்களுக்கு பெரும் பாடாக இருக்கின்ற நிலையில் 3000 ஜனாசாக்களில் கலந்து கொள்வது என்பதே ஒரு இமாலய சாதனையாக பார்க்கப்படுகிறது. மாத்திரமல்ல, ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்வது ஒரு ஹீரா நன்மையை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில் ஒரு ஹீராத் நன்மை என்பது எவ்வளவு யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்டபோது உஹது மலையை காண்பித்தார்கள் நபிகளார். ஆக 6000 உஹது மலை அளவிலான நன்மைகளை சுவீகரித்து கொண்டுள்ள இந்த முகமது தாரிக் என்பவர் 3000 ஜனாசாக்களில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருப்பது என்பது வெறும் புதினமல்ல, ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. மாத்திரமல்ல, ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு ஜனாசா நல்லடக்கத்திலும் ஈடுபடுகின்றவரை இவர் இருந்து அதே நேரம் அந்த ஜனாசாவுக்குரிய கடமைகளிலும் தன்னால் இயன்ற பங்களிப்பை செய்தும் வருகிறார். ஆனால் ஒரு வலி மிகுந்த செய்தி என்னவென்றால், இவர் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்த நிலையில் காணப்படுகிறார். ஜனாசா வீடுகளிலே இவருக்கு கொடுக்கப்படுகின்ற நிதி உதவியை தவிர வேறு எந்த தொழில்களும் இவருக்கு இல்லை. ஆக குறித்த முகமது இஸ்மாயில் தாரிக் என்கின்ற இந்த நபருக்கு உதவ விரும்புபவர்கள் அவருக்கான வாழ்வாதார உதவிகளை செய்து கொடுக்க முடியும் என்பதும் எமது தாழ்வான வேண்டுகோளாகும். காத்தாங்குடி முழுவதுமாக போவீங்க? காத்தாங்குடி தாண்டியும் போவீங்களா? எங்கே? கர்பலா போய் காக்கியோட பாலம் அதுக்கெல்லாம் போகுது. நம்ம பகுதி மட்டும்தான் இல்லை சார், நம்மளோட பகுதி மட்டும். கர்பலாவும் காத்தாங்குடி. உங்களோட தொழில் நிலவரம் எப்படி? தொழிற்பாடு கஷ்டம். இப்போ யார் தயவில் இருக்கிறீங்க நீங்கள்? அம்மாவோட இருக்கு. அம்மா ராட்டான பார்த்துக்கிட்டு தம்பி நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் தினமும் நடையில் தான் போகிறது? நடையில் வருமானம் கட்டி போகிறேன், கறி வாங்க வெளில வெளியே பார்ப்பேன், என்ன செய்வேன், தொலை போவேன், மேதாட்டின போவேன், மையத்தனை கம்பி பார்ப்பேன். நீங்கள் பைசைக்கிள் ஓட மாட்டீங்களா? பைசைக்கிள் ஓட தான் நடந்து போகிறதால பார்க்குறேன். எப்படி நீங்கள் இந்த இது ஜனாசாக்கள் இருக்கீங்க அறிஞ்சிக்குவீங்க? இந்த ஜனாசாண்டா சங்கத்தால் இருக்கா கோயில் எடுப்பாங்க சங்கம், அதில் போகிற வர அதில் சங்கத்தால் எடுத்து செல்வா எங்கள் மையத்தனாவே செல்வாங்க. அந்த நான் 100 நீங்கள் போயிட்டு வந்து மையத்துக்கு நான் வேலை பார்த்தேன். ஒரு நாளைக்கு எத்தனை மையத்துகள் கூட வரும்? ஒரு 5-3 ஜனாசா வரும். மஜா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், இந்தியா உட்பட ஆசிய ஐரோப்பிய நாடுகளுக்கு குறிப்பிட்ட நாடுகளின் தமிழ் பேசும் வழிகாட்டிகளின் துணையுடன் சுற்றுலா அழைத்து செல்லும் நம்பகரமான நிறுவனம் மஜா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். மஜா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், இலக்கம் 5, மத்திய வீதி, காத்தான்குடி 4. அலையுங்கள் 0777 9160 28.